வணக்கம். இது தேர்தல் யுத்தம் 2019. எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம் களத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களினுடைய தற்போதைய அணுகுமுறை எப்படியாக இருக்கிறது, கள யதார்த்தம், போட்டி சூழல் என்னவாக இருக்கிறது, உண்மையில் அந்த குறிப்பிட்ட மக்களவை தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதை வேட்பாளர்கள் எப்படியாக அணுகிக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற பல்வேறு பார்வைகளில் நேரடியாக நேரலையில் வேட்பாளர்கள் வந்து பல்வேறு தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து வருகிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய தொகுதி மயிலாடுதுறை மக்களவை தொகுதி. இந்த மயிலாடுதுறை மக்களவை தொகுதியில் அதிமுக திமுகவுக்கான ஒரு நேரடி போட்டி என்பது இருக்கிறது. தலா 20 தொகுதிகளில் அதிமுகவும் திமுகவும் நேரடியாக போட்டியிடுகிற சூழல்ல 8 தொகுதிகளில் மட்டும்தான் திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான நேரடி போட்டி இருக்கிறது. அதுல ஒரு தொகுதியாக மயிலாடுதுறை மக்களவை தொகுதி இருக்கிறது. தற்போது திமுக சார்பில் அக்கட்சியினுடைய தலைமை செயற்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய சே. ராமலிங்கம் அங்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதே போன்று அதிமுகவை பொறுத்தவரைக்கும் ஆசைமணி தற்போது மயிலாடுதுறை மக்களவை தொகுதியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இருவரும் தற்போது நம்முடைய நேரலையில் இணைந்திருக்கிறார்கள். இருவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் இருவருக்கும். சின்ன அறிமுகம். இரு வேட்பாளர்கள் குறித்தும் திமுக வேட்பாளர் சே. ராமலிங்கத்தை பொறுத்தவரைக்கும் 4 முறை சட்டமன்ற உறுப்பினராக திருவிடைமதுரூர் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக 4 முறை இருந்திருக்கிறார். திமுகவினுடைய தலைமை செயற்குழு உறுப்பினராக இருக்கிறார். நீண்ட காலம் அரசியல் அனுபவம் வாய்ந்தவர். திமுகவினுடைய ஒரு முக்கிய தலைவர்களுள் அறியப்படுகிற ஒருவராக திரு சே. ராமலிங்கம் அவர்கள் இருக்கிறார். திரு ஆசைமணி அவர்கள் குற்றாலம் தொகுதியில் 1991-96 ஆட்சி காலத்தில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இவரும் கட்சியினுடைய மூத்த உறுப்பினர்களில் ஒருவர், நீண்டகால அரசியல் அனுபவம் பெற்ற ஒருவர். கட்சி தற்போது திமுக அதிமுக சரியான முறையில் தேர்ந்தெடுக்கக்கூடிய வேட்பாளர்களாக பார்க்கப்படுகிறார்கள். மயிலாடுதுறை மக்களவை தொகுதியை பொறுத்தவரைக்கும் தேசிய கட்சிகள் குறிவைக்கக்கூடிய தொகுதியாக அது இருக்கிறது. மணிசங்கர் ஐயர், OS மணியன் போன்றவர்கள் அங்கிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாலும் கூட தேசிய கட்சிகள் குறிவைக்கக்கூடிய தொகுதியாக ஏன் மயிலாடுதுறை இருக்கிறது, தற்போது தொகுதியினுடைய கள நிலவரம் என்ன என்பதை நாம் வேட்பாளர்களிடமே பேசலாம். முதலில் திரு சே. ராமலிங்கம், திமுகவினுடைய மயிலாடுதுறை மக்களவை தொகுதி வேட்பாளர். ராமலிங்கம், எப்படி இருக்கிறது மயிலாடுதுறை மக்களவை தொகுதி தேர்தல் களம்? போட்டி என்பது எந்த வகையில் இருக்கிறது? மயிலாடுதுறை தொகுதியை பொறுத்தவரை ஏற்கனவே 1971ஆம் ஆண்டு இரா செழியன் அவர்களும் கா. சுப்பிரவேலு அவர்களும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களாக பணியாற்றிய தொகுதி இந்த தொகுதி. நீண்ட காலத்திற்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வேட்பாளராக மதச்சார்பற்ற ஜனநாயக கூட்டணியின் திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளராக நான் இந்த தேர்தலில் களம் இறங்கி இருக்கிறேன். என்னை பொறுத்தவரை 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் மிகவும் பரிச்சயமானவன். கும்பகோணம், பாபநாசம், திருவிடைமருதூர், மயிலாடுதுறை, பூம்புகார், சீர்காழி, இந்த 6 தொகுதிகளுக்கும் நான் ஏற்கனவே நன்கு அறிமுகமானவன். அதற்கு காரணம், ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டமாக இருந்த காலத்திலிருந்து நான் பொது வாழ்க்கையில் இருப்பவன். 1970ஆம் ஆண்டு முதலாக நான் ஊராட்சி மன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவன். பிறகு ஊராட்சி ஒன்றியத்தினுடைய துணை பெருந்தலைவராக, 4 முறை ஒன்றிய பெருந்தலைவராக, 77 முதல் 4 முறை சட்டமன்ற உறுப்பினராக திருவிடைமருதூர் தொகுதியில் பணியாற்றி இருக்கிறேன். ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் ஒன்றிய பெருந்தலைவராக இருந்த காரணத்தினால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எனக்கு நன்கு தெரியும். நீண்ட காலத்திற்கு பிறகு மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் எனக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 49 ஆண்டு காலமாக இந்த பொது வாழ்க்கையில் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, அரசின் சார்பில் நியமிக்கப்பட்ட குழுக்களில், குறிப்பாக பிற்பட்டோர் நல ஆணையம், அதே போன்று மாநில நிதிக்குழு ஆணையம், இப்படிப்பட்ட குழுக்களில் எல்லாம் இருந்து நான் பணியாற்றி இருக்கிறேன். ஓரளவுக்கு நான் நிர்வாக நடைமுறை தெரிந்தவன். இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய குறைபாடுகளும் எனக்கு ஓரளவுக்கு தெரியும். மூத்த அரசியல்வாதிகள் இந்த தொகுதியில்
குறிப்பாக முன்னாள் கூட்டுறவுத்துறை அமைச்சர், உள்ளாட்சித்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் கோசிமணி போன்றவர்கள் எல்லாம் இந்த மாவட்டத்தில் இந்த தொகுதியில் இருந்து பணியாற்றி இருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய வழிகாட்டுதல் எல்லாம் இந்த தொகுதியில் சிறப்பாக நான் பணிபுரிவதற்கு எனக்கு ஒரு உந்து சக்தியாக இருந்தது. அதன் அடிப்படையில் தான் இப்போது எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதிக்கு என்னை வேட்பாளராக அறிவித்திருக்கிறார்கள். எந்தவித பிரச்சனையும் சர்ச்சையும் இல்லாமல் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர்களினுடைய வரிசையில மயிலாடுதுறை மக்களவை தொகுதியினுடைய வேட்பாளராக உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். எப்படி பார்க்கிறீங்க? கள யதார்த்தம், களச்சூழல் எப்படியாக இருக்கிறது? ஒரு பல்முனை போட்டி உருவாகி இருக்கிறது. இந்த முறை நேரடியாக அதிமுக திமுக மோதக்கூடிய களத்துல மயிலாடுதுறை மக்களவை தொகுதியும் ஒன்று. எப்படி இருக்கிறது களம்? வணக்கம் சார். மயிலாடுதுறை தொகுதியை பொறுத்தவரையில் இன்றைக்கு எங்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நேரடி போட்டி என்பதை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். என்னை பொறுத்தவரையில் இந்த தொகுதியில் ஏற்கனவே மயிலாடுதுறை உள்ளடக்கிய குத்தாலம் தொகுதியில் நான் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிய காலத்தில் இருந்து இன்று வரை நல்ல அறிமுகம் உள்ளவன். கடந்த 5 ஆண்டு காலமாக கும்பகோணம் மத்திய கூட்டுறவு வங்கியினுடைய தலைவராக இருந்த காரணத்தினால் இந்த 6 தொகுதிகள், இந்த 6 தொகுதிகளிலுமே கும்பகோணம் மத்திய கூட்டுறவு வங்கியினுடைய இணைந்துள்ள தொகுதிகள், உள்ளடக்கிய தொகுதிகள். அதனால் நல்ல பரிச்சயமானவன். எங்களுடைய கூட்டுறவுத்துறை பொறுத்தவரையில், மற்ற துறைகளை பொறுத்தவரையில் ஏற்கனவே நல்ல பரிச்சயமானவன். அரசியலிலும் நான் பல்வேறு பதவிகளை நானும் வகித்திருக்கிறேன். ஊராட்சி மன்ற தலைவராக, ஒன்றிய குழு உறுப்பினராக, கூட்டுறவு சங்க தலைவராக, மத்திய கூட்டுறவு வங்கி சங்க தலைவராக, பல்வேறு குழுக்களிலும் நானும் நியமிக்கப்பட்டு பல்வேறு பயிற்சி பட்டறைகளில் கலந்து கொண்டிருக்கின்ற அந்த அனுபவம் எனக்கும் இருக்கிறது. இந்த 6 தொகுதியிலும் இருக்கின்ற எங்கள் கட்சிக்காரரை பொறுத்தவரையில் நான் ஏற்கனவே நன்கு பரிச்சயமானவன், அறிமுகமானவன். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு அவர்களோடு உரையாடி இருக்கிறேன், கலந்திருக்கிறேன். எனக்கு மாவட்டத்தில் இருக்கின்ற, இன்றைக்கி இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற 2 அமைச்சர்கள் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் இந்த தேர்தலை நான் இன்றைக்கு எதிர்கொண்டுள்ளேன். என்னை இன்றைக்கு அதுக்குள்ள தமிழகத்தினுடைய முதலமைச்சரான எடப்பாடியார் அவர்களும், அதே போல் எங்களுடைய துணை முதலமைச்சர் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் OPS அவர்களும் என்னை தேர்வு செய்து, ஆட்சி மன்ற குழு உதவியுடன் தேர்வு செய்து இந்த தொகுதியில் என்னை பாராளுமன்றத்தினுடைய வேட்பாளராக நிறுத்தியிருக்கின்றார்கள். எனவே இன்றைக்கு ஒரு ஆரோக்கியமான போட்டியாகவே நான் இதை கருதுகிறேன். மக்களை பொறுத்தவரையில் நான் சென்று இடமெல்லாம் சிறப்பான வரவேற்பு கொடுக்கிற காரணத்தினால் நாம் எப்படியும் வெற்றி பெற்று விடுவோம் என்ற நம்பிக்கை எனக்கு துளிர்த்திருக்கிறது. அது செயல்படுத்துவதற்கு என்னால் முடியுமோ அதை அத்தனை பணிகளையும் நான் மேற்கொள்வேன். நிச்சயமாக நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ராமலிங்கம், நான் ஏற்கனவே தொடக்கத்தில் குறிப்பிட்டது போல தேசிய கட்சிகள் குறிவைக்கக்கூடிய ஒரு தொகுதியாக மயிலாடுதுறை மக்களவை தொகுதி இருக்கிறதா? தற்போது மத்திய மாநில அரசுகள் மீதாக இருக்கக்கூடிய ஒரு அதிருப்தி அலையை அறுவடை செய்வதற்கான சரியான இடமாக மயிலாடுதுறை மக்களவை தொகுதி இருக்கிறதா? திமுகவை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கிறது? பதிவு செய்யலாம். உள்ளபடியே மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி மாற்றத்தை மக்கள் விரும்புகிறார்கள். அதற்கான காரணம் உங்களுக்கு தெரியும். கடந்த காலத்தில் செய்யப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் இன்றைய தினம் அரைகுறையாக நின்று போயிருக்கின்றன. இந்த மயிலாடுதுறை தொகுதியிலேயே திருமுல்லை வாசலை இணைக்கக்கூடிய ஒரு பாலம் கட்டப்பட்டு 6 ஆண்டு காலமாக அந்த பாலம் முடிவடையாமல் இருக்கிறது. கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த ஒரே காரணத்திற்காக நாச்சிக்குப்பம், மடத்துக்குப்பம் போன்ற பகுதிகளுக்கு அந்த குடிநீர் திட்டத்தை சரிவர செயல்பட முடியாத அளவுக்கு முடக்கப்பட்டு கிடக்கிறது. கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டம். கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த குடிநீர் இல்லாவிட்டால் என்ன பாடுபடுவார்கள் என்பதை நினைத்து பாருங்கள். இந்த முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த திரு பாரதி மோகன் அவர்கள் ஊடகங்களில் வெளிப்படையாகவே சொன்னார், தமிழகத்திலிருந்து சென்ற நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தலையாட்டி பொம்மைகளாக, பிஜேபி அரசுக்கு தலையாட்டி பொம்மைகளாகத்தான் இருக்கிறோமே தவிர
எந்த திட்டத்திற்கும் தமிழகத்திற்கு ஒப்புதல் அளிக்கவில்லை என்று அவர் ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்தாரு, உங்களுக்கு தெரியும். திரு ராமலிங்கம், நம்ம ஒட்டுமொத்தமா மாநில அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனையை ஹோலிஸ்டிக்கா பார்த்தாலும் குறிப்பாக தற்போது மயிலாடுதுறை மக்களவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் பல்வேறு தரப்பட்ட மக்கள் வாழக்கூடிய ஒரு தொகுதியாக 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய ஒரு மக்களவை தொகுதியாக அது பார்க்கப்படுகிறது. எந்த ஒரு வளர்ச்சி திட்டமாக இருந்தாலும் அதை உடனடியாக அடாப்ட் பண்ணக்கூடிய, உடனடியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தொகுதியாக நம்ம மயிலாடுதுறை மக்களவை தொகுதியை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். கடந்த காலத்தில் செய்யல அப்படிங்கிற குறையை அவர்களே ஒப்புக்கொண்டாலும் கூட அதற்கான ஒரு சரியான வாய்ப்பாக அதை திமுக பயன்படுத்திக் கொள்வதற்கு தற்போது களச்சூழல் இடமளிக்கிறதா, ஏதுவாக இருக்கிறதா? நிச்சயமாக சார், காவிரி நீர் பிரச்சனைக்கு முடிவான முடிவு இன்று வரை ஏற்படாத நிலையில் இந்த 6 தொகுதியை உள்ளடக்கிய பகுதியில் தான் NPKRR சர்க்கரை ஆலை இருந்தது, திருமண்டங்குடி சர்க்கரை ஆலை இருந்தது, துகிலி சர்க்கரை ஆலை இருந்தது. இன்றைக்கு 3 சர்க்கரை ஆலைகளும் இந்த ஆட்சியில் மூடப்பட்டு கிடக்கிறது. என்ன காரணம்? இவர்களுடைய கொள்கை. உள்நாட்டில் உற்பத்தி செய்கிற சர்க்கரையை கூட இவர்கள் கொள்முதல் செய்வதில்லை, வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்கிறார்கள். இது லட்சக்கணக்கான விவசாயிகளை பாதிக்கக்கூடிய பிரச்சனை. யார் காரணம்? எனவேதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று மக்கள் கருதுகிறார்கள். ஒட்டுமொத்தமாக எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கி ஒரு அதிருப்தியாகத்தான் நீங்க மாநில அளவுல உள்ளாட்சி தேர்தல் நடத்தல அப்படிங்கிறதையும், தற்போது தமிழகத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர்களும் அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர்களும் செய்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதையும் அதிமுகவினுடைய அரசு மீது வைக்கப்படுகிற குற்றச்சாட்டாக நான் எடுத்துக்கொள்கிறேன். அந்த கேள்விகளை திரு ஆசைமணி அவர்களிடம் முன்வைக்கலாம். தேர்தல் யுத்தம் 2019 எதிரும் புதிரும் நிகழ்ச்சிகள் நாம் இன்றைக்கு மயிலாடுதுறை மக்களவை தொகுதியினுடைய திமுக அதிமுக வேட்பாளர்கள் நேரடியாக நம்மிடையே இணைந்து பல்வேறு விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இணைகிறார் அஇஅதிமுகவினுடைய வேட்பாளர் திரு ஆசைமணி அவர்கள். திரு ஆசைமணி, ராமலிங்கம் அவர்கள் குறிப்பிடுகிற போது மத்திய மாநில அரசுகள் மீதாக இருக்கக்கூடிய ஒரு எதிர்ப்பு அலை என்பது திமுகவிற்கு சாதகமாக இருக்கிறது. 2 பேரும் கூட்டணியில் இருக்கிறாங்க. குறிப்பாக மயிலாடுதுறை மக்களவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் பல்வேறு நலத்திட்டங்கள் இன்னும் செய்யப்படாமல் கிடப்பிலேயே இருக்கிறது. தற்போதைய அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பாரதி மோகன் மீது அவர்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு அதிருப்தி என்பதை திமுக அறுவடை செய்யும் அப்படிங்கிறாரு. அதுதான் யதார்த்தமா? எப்படி இருக்கிறது களம்? என்னை பொறுத்தவரையில் இன்றைக்கு தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்த எங்களுடைய அம்மா புரட்சி தலைவி அவர்கள் இந்த டெல்டா மாவட்டங்களை தன்னுடைய சொந்த மாவட்டமாக எடுத்துக்கொண்டு பல்வேறு திட்டங்களை அவர்கள் இந்த மாவட்டத்திலே நடைமுறைப்படுத்தி இருக்கிறார். இதற்கு எனக்கு இந்த தேர்தலுக்கு முன்னாலே இருந்த பாரதி மோகன், பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த பாரதி மோகன் காலத்திலும் அவர் என்ன முடியுமோ அந்த அளவிற்கு அவர் பல்வேறு திட்டங்களை அவரும் கொண்டு வந்திருக்கிறார். அதற்கு முன்பு மாண்புமிகு OS மணியன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து அவருடைய முழு திறமையும் பயன்படுத்தி பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு இந்த தொகுதியிலே அறிமுகப்படுத்தி இருக்கிறார். அவற்றையெல்லாம் விழாவாரியாக சொல்வதற்கு உங்களிடம் இன்றைக்கு நேரம் நீங்கள் ஒதுக்க முடியாது. எனவே என்னை பொறுத்தவரையில் இன்றைக்கு காவிரி நீரை முழுமையாக நம்பியிருக்கின்ற மாவட்டம் இந்த 6 தொகுதிகளும், முழுமையாக நம்பியிருக்கின்ற 6 தொகுதிகளும் அவர்களுக்கு இந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும். எங்களுடைய முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் கடந்த 2 நாட்களாக இந்த மாவட்டத்திலே சுற்றுப்பயணம் மேற்கொண்ட நேரத்தில் காவிரி கோதாவரி இணைப்பு திட்டத்தை அமுல்படுத்துவதுதான் என்னுடைய முதல் கடமை, முதல் குறிக்கோள் என்று இன்றைக்கு அதை கையில் எடுத்திருக்கிறார். அதை அவர் மேடையில் சொன்ன நேரத்தில் இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற அத்துணை விவசாயிகளுக்குமே மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அம்மா வழியிலே வந்த எடப்பாடியார் அவர்கள் இந்த மாவட்டத்தை தன்னுடைய மாவட்டமாக கருதி இங்கே இருக்கின்ற மக்கள் காவிரி நீரை பயன்படுத்துவது முக்கியம், அவர்களுக்கு அத்தியாவசியம் என்பதையும் கருத்திலே கொண்டு இன்றைக்கு இந்த திட்டத்தை செயல்படுத்த நீங்க எப்படியாக சாதனைகளை பட்டியலிடுவதற்கு நேரம் போதாது அப்படிங்கிறீங்களோ அதே மாதிரிதான் அவர் சாதனைகளே இல்லை அப்படிங்கிறதையும் ராமலிங்கம் பட்டியலிடுகிறார். அந்த மாதிரியான எந்த விஷயங்களையும் கடந்த காலங்களில் செய்யல அப்படிங்கிறது தான் தற்போது அதிமுக மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்கிறது. திரு பாரதி மோகன் அவர்கள் மீது முன்வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகள் தான் மத்திய அரசிடமிருந்து தொகுதிக்கு கேட்டு பெற வேண்டிய பல்வேறு நலத்திட்டங்கள் கேட்டு பெறாமல் இருக்கிறது. மேம்பால திட்டம், சாலை திட்டம், புதிய ரயில் பாதைகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் கேட்டு பெறாமலேயே விட்டதுதான் தற்போது அதிமுக மேல குறிப்பாக மயிலாடுதுறை மக்களவை தொகுதியில் இருக்கக்கூடிய அதிருப்தி அப்படின்னு சுட்டி காட்டுறாங்க.
அது ஒரு சரியான குற்றச்சாட்டு அல்ல. அது அப்படி மக்களிடையே பொதுமக்களிடையே நாங்கள் போகின்ற நேரத்தில் அதுபோல் குற்றச்சாட்டுகளை எல்லாம் எந்த இடத்திலும் அவர் வைத்ததாக எனக்கு நினைவில்லை. மக்களுடைய வரவேற்பு அமோகமான வரவேற்பதாக இருக்கிறது. எங்களை பொறுத்தவரையில் அவர்கள் என்ன மக்கள் எதை மனதில் கருத்தில் கொண்டு என்ன திட்டங்களை அவர் விரும்புகிறார்களோ அது காலப்போக்கிலே அவர்களுடைய மனதில் இருப்பதை அறிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த தொகுதியை மாற்றி அமைப்பதற்கு நான் முயற்சி எடுப்பேன். காவேரி பிரச்சனையை பொறுத்தவரையில் இன்றைக்கு அம்மா அவர்கள் காவிரி நதிநீர் ஆணையம் அமைவதற்கு என்ன பாடுபட்டார்கள் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும். அந்த ஆணையம் இன்றைக்கி அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆணையம் மூலமாக என்ன தமிழ்நாட்டுக்கு தேவையோ என்னென்ன திட்டங்கள் கொண்டு வர வேண்டுமோ அவற்றை எல்லாம் கொண்டு வருவதற்கு நான் பாராளுமன்ற உறுப்பினரானால் அதன் மூலமாக முயற்சி எடுப்பேன். இன்றைக்கு இந்த பகுதியில் இருக்கின்ற குடிநீர் பிரச்சனையை பொறுத்தவரையில் கொள்ளிடத்திலே ஒரு கதவணை, மகேந்திரப்பள்ளி கிராமத்திலே ஒரு கல்லணை ஒரு கதவணை கட்டப்பட வேண்டும். அதேபோல் உப்பாநாட்டிலே ஒரு கதவணை கட்டப்பட வேண்டும். இதுபோல் காவிரி பூம்புகாரி கலக்கிற இடத்திலே ஒரு கதவணை கட்டப்பட வேண்டும் என்பதற்காக நான் பாராளுமன்றத்திலே குரல் கொடுப்பேன். அந்த கதவணைகளாம் கட்டப்பட்டால் நிச்சயமாக மக்களுக்கு இருக்கிற குடிநீர் பிரச்சனைகள் முழுமையாக தீர்ந்துவிடும். உப்பு தண்ணியும் உள்ளே புகாமல் நல்ல நீர் தேக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இன்றைக்கு களத்துல போட்டி என்பது ஒரு பல்முனை போட்டியாக உருவாகி இருக்கிறது. திமுக, அதிமுகவை தவிர அமமுக, நாம் தமிழர், மக்கள் நீதி மையம் என பல்வேறு வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறாங்க. ஒரு அறியப்பட்ட அந்த தொகுதிக்கு அறியப்பட்ட வேட்பாளர்களாக அவர்கள் முன்னிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த போட்டி என்பது திமுக கூட்டணியை, திமுகவை பாதிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சார், எந்த தேர்தலாக இருந்தாலும் எத்தனை கட்சிகள் போட்டியிட்டாலும் வேட்பாளர்களை பொறுத்தவரை பொதுமக்கள் ஒரு தகுதியை எதிர்பார்க்கிறார்கள். அந்த வகையில் மிக நீண்ட அனுபவம் மிக்கவன் ராமலிங்கம் என்கிற ஒரு எண்ண ஓட்டம் பலரிடத்தில் காணப்படுகிறது. அது ஒரு காரணம். இரண்டாவது, எங்களுடைய மதச்சார்பற்ற கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் நீங்களே பாருங்களேன். காங்கிரஸ் பேர் இயக்கம், விடுதலை சிறுத்தைகள் இயக்கம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கம், இந்திய மார்க்சிய கம்யூனிஸ்ட் இயக்கம், வேல்முருகன் தலைமையிலான இயக்கம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், கொங்கு முன்னேற்ற கழகம், இப்படி இந்த களப்பணியாளர்களெல்லாம் நாங்கள் ஒருங்கிணைந்து நிற்கிற நேரத்தில் எங்கள் கண்முன்னே எங்களுக்கு எதிரியே தெரியவில்லை. இன்றைக்கு இதுதான் யதார்த்த நிலை. நன்றி திரு ராமலிங்கம். திரு ராசிமணி அவர்களிடம் நான் கேள்வி முன்வைக்கிறேன். திரு ராசிமணி, இதே மாதிரியான ஒரு கள்ளச்சூழல் என்பது உங்களுக்கும் சாதகமானதாக இருக்கிறது. அமமுகவில் அறியப்படுகிற ஒரு வேட்பாளராக இருக்கிற போது அதிமுகவினுடைய அதிருப்தி வாக்குகளை அமமுக நேரடியாக அவர்கள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது சரியானதா? எங்களை பொறுத்தவரையில் இன்றைக்கு அமமுக என்ற கட்சியில் அவர்கள் யாரை நிறுத்தியிருந்தாலும் அதனால் எங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்பதை நாங்கள் 100% நம்புகிறோம். கடந்த காலங்களில் மரியாதைக்குரிய மோடிஜி அவர்களுடைய தலைமையிலான ஆட்சி நடப்பது 5 ஆண்டு காலம். அதற்கு முன்னால் பல ஆண்டுகள் மத்தியிலே திராவிட முன்னேற்ற கழகம் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தார்கள். பல்வேறு அமைச்சர் பதவிகளை வாங்கினார்கள். ஆனால் அவர்கள் வாங்கி பதவிகளை வைத்திருந்தாலே தவிர இந்த டெல்டா மாவட்டத்தை யாருமே திரும்பி கூட பார்க்கவில்லை. இந்த ரயில் பாதை திட்டம் என்று சொல்கிறார்கள். இன்னும் பல்வேறு கோரிக்கைகள் சொல்வார்கள். இவைகளெல்லாம் அவர்கள் காலத்திலே மத்தியிலே ஆட்சியில் இருந்த காலத்திலே நிறைவேற்றியிருக்கலாம். அதையெல்லாம் கூட அவர்கள் நிறைவேற்றவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் வருங்காலங்களில் நிச்சயமாக இது போன்ற திட்டங்கள் எங்கள் மனதிலும் இருக்கிறது. மக்கள் எங்களிடமும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். மயிலாடுதுறை காரைக்கால் ரயில் தடம் பழைய இடம் அப்படியே இருக்கிறது, ரயில்வேக்கு சொந்தமான இடம். அதிலே ஒரு வழி பாதை அமைத்து அதை செயல்படுத்துவதற்கு நாங்கள் வற்புறுத்துவோம். அதே போல் இன்றைக்கு மக்களுடைய கோரிக்கையை ஏற்று இன்றைக்கு பேரளம் காரைக்கால் அந்த பழைய வழித்தடம் இன்றைக்கு புதுப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை இன்றைக்கு ரயில்வே துறையை பொறுத்தவரையில் இன்னும் அதிகமான எல்லாவற்றையுமே இருவழி பாதையாக ஆக்க வேண்டும், இன்னும் ரயில்களை அதிகமாக விட வேண்டும் என்ற கோரிக்கையெல்லாம் மக்கள் முன்வைக்கிறார்கள். அவைகளெல்லாம் எடுத்து சொல்லி அவைகளெல்லாம் விரைந்து செயல்படுவதற்கு நாங்கள் நன்றி திரு ராசிமணி. 2 வேட்பாளர்களுக்குமான ஒரு பொதுவான கேள்வி என்பது உங்கள் வாக்காளர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்பக்கூடிய விஷயம் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக என்ன? இருவருக்குமான பொதுவான விஷயம் சுருக்கமாக 2 பேரும் பதிவு செய்யலாம். திரு ராமலிங்கம் முதலில்.
சார், மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை ஏற்கனவே மூடப்பட்டு கிடக்கின்ற சர்க்கரை ஆலைகள் மீண்டும் இயங்க வேண்டும். அது மட்டுமல்ல, ரயில்வே துறைக்கு சொந்தமான நிலம் சுமார் 100 ஏக்கர் திருவிடைமருதூருக்கும் திருநாகேஸ்வரத்திற்கும் இடையில் 100 ஏக்கர் நிலம் ரயில்வே துறைக்கு சொந்தமாக இருக்கிறது. ரயில்வே துறை சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு துணை தொழில்கள் துவங்குவதற்கு அந்த இடத்தை ரயில்வே துறை பயன்படுத்தி கொள்ளலாம். இதுவரை அதற்கான முயற்சிகளில் யாரும் ஈடுபடவில்லை. என்னை பொறுத்தவரை இது ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையாக நான் மத்திய அரசில் வைப்பேன். அது மட்டுமல்ல, கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தை முழுமையாக அந்த கடற்கரையோர மக்களுக்கு கிடைப்பதற்கு வழிவகை செய்வேன். அந்த கடற்கரையோர மக்கள் அவர்களுடைய குழந்தைகள் அவர்களுடைய பிள்ளைகள் படிக்கிற அளவுக்கு மரைன் இன்ஜினியரிங் கல்லூரி அந்த பகுதியில் துவங்குவதற்கு சீர்காழி பூம்புகார் பகுதியில் தகுதியான இடத்தை தேர்வு செய்து மரைன் இன்ஜினியரிங் கல்லூரி கொண்டு வருவதற்கு நான் முயற்சி செய்வேன். ஏற்கனவே கடல்வாழ் உயிரினங்கள் ஆராய்ச்சி நிலையம் மாண்புமிகு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மணிசங்கர் ஐயரால் கொண்டு வரப்பட்டது. முழுமையாக அது மேம்படுத்தப்பட வேண்டும், விரிவாக்கம் செய்யப்பட வேண்டும். எனவே அந்த கடல்வாழ் உயிரினங்கள் ஆராய்ச்சி நிலையத்தை மேம்படுத்த வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. அதே போன்று கும்பகோணம் மகாமகம் ஆண்டுதோறும் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாடுவது மட்டுமில்லாமல் ஆண்டுதோறும் மகத் திருவிழாவுக்கு கூட இந்தியா முழுவதும் இருந்து பக்த கோடிகள் வந்து செல்லுகின்ற இடம். அந்த நகருக்கு தேவையான அடிப்படை வசதிகள், அந்த நகரில் இருக்கக்கூடிய கும்பகோணம் புகைவண்டி நிலையம், இவையெல்லாம் தேவையான முழு வசதிகள் கொண்டதாக இல்லை. இவற்றையெல்லாம் நிச்சயமாக இதை மேம்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கையை நான் நன்றி திரு ராமலிங்கம். தஞ்சாவூர் திரு ஆசிமணி, சுருக்கமாக நீங்கள் வாக்காளர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன? சுருக்கமாக. இதே இந்த அம்மா அவர்களை பொறுத்தவரையில் அவருக்கு உயிரோடு இருக்கிற காலத்திலே மீத்தேன் திட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை பொறுத்தவரையில் இன்றைக்கு எங்களுடைய முதலமைச்சர் பொதுமக்கள் விரும்பாத எதையும் செயல்படுத்த மத்திய அரசு எவ்வளோ வற்புறுத்தினாலும் அதில் செயல்பட விட மாட்டோம் என்று அவரும் தன்னுடைய இடையிடையே சொல்லிக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறார். எனவே அவர் நிச்சயமாக அதற்கு அனுமதி அளிக்க மாட்டார். மக்கள் விரும்பாத எதையும் அவர் அமல்படுத்தவும் விட மாட்டார். இன்றைக்கு பருவமழை பருவ காலங்கள் இன்றைக்கு மாறி மாறி வருகின்றன. வெயில் காலத்திலே மழை பெய்கிறது, மழை காலத்திலே வெயில் அடிக்கிறது. இப்படி பருவ காலங்கள் மாறிவிட்டன. எனவே நமக்கு இயற்கை பேரிடர் அடிக்கடி இங்கே இந்த மாவட்டத்தை பொறுத்தவரையில் நடந்து கொண்டிருக்கிறது. இயற்கை பேரிடர் நிதியை அதிகமாக பெற்று வருவதற்கு என்னாலான முயற்சிகளை அத்தனையும் நான் மேற்கொள்வேன். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நான் சார்ந்திருக்கின்ற இயக்கம் இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இயக்கமாக இருக்கிறது. மக்களுக்கான திட்டங்களை அவர்கள் மூலமாக என்னென்ன திட்டங்களை கொண்டு வர வேண்டுமோ அவைகளை நான் கொண்டு வருவேன். இயற்கை பேரிடர் நிதியை ஒதுக்குகின்ற நேரத்தில் பழைய ரேஷியோவே வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு மத்தியில் இருக்கிறவர்கள். அதை புதிய அளவு ஒதுக்கீடு பெற்று தருவதற்கு நான் முழுமையான முயற்சிகளை மேற்கொள்வேன். நன்றி திரு ஆசிமணி. உங்களுடைய பரபரப்பான பிரச்சார நேரத்திற்கு இடையில் 2 வேட்பாளர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களது கருத்துக்களை வாதங்களை முன்வைத்ததற்கு நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி சார்பாக இருவருக்கும் நன்றிகள். மீண்டும் மற்றொரு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.